நான் பார்த்து கொள்கின்றேன்றார் சுவாமி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா தானாகவே மற்றதெல்லாம் சுவாமி பார்த்துப்பார். நம்ம கவலைப்படவே வேண்டாம். கையும் காலும் நிமிர்த்து ராத்திரி படுத்துக்கோங்கோ, இந்த காலை நீட்டிக்கோங்கோ, உங்கள் கிச்சாவை தூக்கி காலில் போட்டுக்கோங்கோ, யசோதையாக மாறிடுங்கோ, நன்னா கையை காலுக்கு நன்னா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுங்கோ. உலகத்தை திட்டுறவா திட்டட்டும், ஏதோ நினைக்கிறவா நினைக்கட்டும், டிவி பார்க்குறவா பார்க்கட்டும், புலம்புறவா புலம்பட்டும், நாம் உண்டு நம் கண்ணன் உண்டு. கையும் காலும் நிமிர்த்து கடாரணீர் பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு. இந்த பயலுக்கு அழகாக மஞ்சள்லாம் போட்டு குளிப்பாற்றாள். அது இந்த குழந்தைகள் பால் குடித்து நாக்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும். அம்மாவே கையை விட்டு வழிச்சாதான் முடியும். அதுவும் நாக்கு நல்லா ஸ்பஷ்டமாக வரணுன்றதுக்காக நன்னா அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து அப்படி தேய்ப்பா. இந்த காலத்தை தேய்க்கிறதுல வச்சுக்கோங்கோ, நன்னா மஞ்சள் கிழங்கு எடுத்து அப்படி தேய்ப்பா. அதுவும் புதுசாக ஒரு மஞ்சள் எடுக்க மாட்டா. ஏன்னு கேட்டால் அது முரட்டுத்தனமாக இருக்கும். ஏற்கனவே அந்த காலத்தில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது நல்ல பழக்கம்லாம் இருந்தது. அந்த தேய்ச்சி அந்த மஞ்சள் அப்படியே தண்ணியில் ஊறி 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 மிருதுவாக இருக்கும். அந்த மஞ்சளை கொண்டு வந்து அப்படி நாக்கில் தேய்ப்பாளாம். எப்படி கவனிச்சிருக்காரு பாருங்க பெரிய ஆழ்வார். ஐயனா வழித்தாளுக்கு அந்த பசுஞ்சிறு மஞ்சளை எடுத்துட்டு மெலீஸா லேசாக அது மெத்து மிருதுவாக இருக்கான். அதை கொண்டு வந்து பையன் நாக்கில் வச்சு ஒரு தேய்ச்சி நாக்குக்குள் வாய்க்குள்ளே கையை விட்டு நாக்கை ஒரு வழிக்கிறாள். ஐயனா வழித்தாளுக்கு. செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்றார் நம்மாழ்வார். திருக்குறுங்குடி நம்பியுடைய செங்கனி வாய்க்கிட்டேயே மனசு போகிறதா அந்த வாய்க்குள்ள கையை விட்டு அந்த நாக்கில் கையை வச்சு ஒரு வழிக்கிறாள். விட்டு பாருங்க, அப்போ தெரியும். எப்போ பார்த்தாலும் பாத்திரத்தை வழித்து, மோரை வழித்து, ஓரத்தை ஒரு தடவிண்டு, இல்லாட்டி இலைய வழித்து, இதே பொழப்பா. கொஞ்சம் கிருஷ்ணன் வாய்க்குள்ள கையை விட்டு நாக்க வழிக்க பாருங்க. அப்படி வழிச்சேன்னா தெரியும். அவ்வளவு அழகா ஐயனா வழித்தாளுக்கு. கையும் காலும் நிமிர்த்து கடாரணீர் பசுஞ்சிறு மஞ்சளால் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் நல்லா அழகாக பண்ணி அப்படி நுணுக்கி அப்படி அழித்து பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட. இப்போ இப்படிலாம் 4-5 வாட்டி பண்ணோன்னே கிச்சாகு அப்படின்னு ஒரு கொட்டாவி வந்துடுத்தான். லேசா ஜோராக ஒரு கொட்டாவி வந்துடுத்து. அந்த கொட்டாவி ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட. அந்த குஞ்சு சொப்பு வாய இப்படி திறந்து ஜோராக ஒரு கொட்டாவி, அதுவும் கண்ணெல்லாம் அப்படி மூடிண்டு இடுக்கிண்டு அப்படி அந்த குழந்தைக்கு ஒரு சப்தம் வேற போடும். அது ஒரு அழகு. அது அந்த நாதம். அந்த குழந்தைகள் அழறதையே ஆர்த்தநாதம் அப்படின்னு. அது அழுகுரல்னு சொல்ல மாட்டா, அழுகையுடைய ஆனந்தமான ஒரு நார்த்தம். அது அந்த ஆர்த்தநாதம். அந்த நாதம் மாதிரி இது சொப்பு வாயை திறந்து அதுவும் சமயத்தில் நல்லா சத்தம் வேற போட்டுடும். உடனே பெரியவாள்லாம் அதுக்கு சொடுக்கு போடுவோம். அது ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைகள் கொட்டாய் விடும்போது சொடுக்கு போடுற ஒரு சந்தோஷம். ஆஞ்சநேயர் ராமச்சந்திரமூர்த்திக்கு போட்ட மாதிரி இந்த பயலுக்கு சொடுக்கு போடலான்னு யசோதை அப்படி போகிறாள். ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. ஆச்சரியமா இது வாயை திறந்துடுத்து யசோதை அச்சோடி செல்லமே தூக்கம் வந்துடுத்தாடா. புஜுக்குட்டிக்கு தூக்கம் வந்துடுத்தா, செல்லக்குட்டிக்கு தூக்கம் வந்துடுத்தா, கண்ணுக்குட்டிக்கு தூக்கம் வந்துடுத்தா. சீக்கிரம் அம்மா குளிப்பாட்டி தொடச்சுட்டு அக்கம் கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு நன்ன தாளாட்டு பாடுவேனா, தூடியில் போடுவேனா, கிச்சா சமத்தா தூங்குவானா, சரியா அப்படின்னு இவெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே பார்க்குறா. ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. அந்த நூண்டு சொப்பு வாய்க்குள்ள சமஸ்த லோகங்களும் தெரியறதாம். அழகான சூரிய சந்திரர்கள் தெரியறாள். இந்திரலோகம், சந்திரலோகம், கைலாயம், சத்தியலோகம், திருப்பார்கடல், பரமபதம், பூமி, அதல விதல சுதல பாதாள ரசாதல லோகங்கள், கீழே 7 லோகங்கள், மேலே 7 14 லோகங்களும் கண்ணனுடைய சொப்பு வாய்க்குள்ள யமதர்மராஜனுடைய சம்யமினி பட்டணமும் தெரியறதான். அழகா சுதலலோகம், பாதாள லோகத்தில் இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தி தெரியறானா. எல்லா லோகத்துலேயும் இருக்கிறவாள்லாம் அங்கேருந்து யசோதையை பார்த்து ஒரு கை கூப்பி ஒரு கும்பிடு வேற போடுறாளாம். ஏ யசோதே
என்ன தவம் செய்தனை. இந்த சுவாமி எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்காருன்னு எங்களுக்கே இன்னும் புரியலை. அவன் வாய்க்குள்ள எல்லாத்தையும் நீ பார்க்கணும். எல்லாரும் யசோதையை பார்த்து இப்படி இப்படி இப்படின்றாளாம். யசோதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எல்லா கோவில்களுக்கும் போய் எத்தனை தெய்வங்களை பார்க்க போகிறோம், அத்தனை தெய்வங்களும் கண்ணன் வாயுளே. வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. அழகா நன்னா விதவிதமான செடி கொடி மரங்கள், அழகான காட்டு விலங்குகள், ஆச்சரியமான கிராமத்து விலங்குகள், விதவிதமான பூக்கள், சப்த சமுத்திரங்கள், பெரிய பெரிய மலைகள் எல்லாம் தெரியறதான். பஞ்ச இந்திரியங்களுக்குரிய தேவதைகள், பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரியறதா யசோதைக்கு. ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. எத்தனை திவ்ய தேசங்கள் உண்டோ அத்தனையும் தெரியறதான். எல்லாம் தெரியறாளாம். கோகுலமும் தெரியறதான். அந்த கோகுலத்தில் யசோதை தெரியறாளாம். அவமடியில் ஒரு கிருஷ்ணன் இருக்கான். அது கொட்டாவி விடுறதாம். அது வாய்க்குள்ள சமஸ்த லோகங்கள், அது வாய்க்குள்ள ஒரு கோகுலம். எப்படி வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளை. எந்த அம்மா தான் பயப்பட மாட்டா? ஏதோ வாயை திறந்தான், நாக்கு தெரிஞ்சா உள்நாக்கு தெரிஞ்சா தேவலை. எல்லா லோகத்தையும் இப்படி காட்டிடுத்து யசோதைக்கு ஒன்றும் புரியலை. பாகவதத்தில் கிருஷ்ணன் பால் குடிச்சுட்டு கொட்டாவி விடும்பொழுது இப்படி காட்டினான் அப்படின்னு சுகபிரம்ம மகரிஷி சொல்கிறார். பெரியாழ்வார் சொல்கிறார், அவன் குளிக்கும் பொழுதே கொட்டாவி விட்டான், அப்பொழுதே தெரிஞ்சது அப்படின்னு. அப்போ பாகவதத்துக்கு ஒத்து வராமல் முரண்பாடாக இருக்கே அப்படின்னா, இவர் யசோத பாவத்தில் இருக்கிறதுனால இவருக்குன்னு விசேஷமாக கண்ணன் இப்படி ஒரு காட்சியை கொடுத்துட்டான். கையும் காலும் நிமிர்த்து கடாரநீர் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. பகவானுடைய வாய்க்குள்ள, இந்த செங்கனி வாய்க்குள்ள சமஸ்த லோகங்களையும் பார்த்துட்டாள். யசோதைக்கு ஒரு பெரிய சமாதானம். ஏன்னா எல்லாம் இவன் வாய்க்குள்ளத்தான் இருக்கு. நம்ம அத்தனை பேரும் அந்த பகவானுடையதான செங்கனி வாயில தான் இருக்கும். நம்ம பெரிய துக்கத்தில் இருக்கோம், அப்பையும் பகவானோட வாய்க்குள்ளே தான் இருக்கும். ஒரு வியாதி வந்திருக்கும், உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கும், அப்பொழுதும் அவனோட வாய்க்குள்ளே தான் இருக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, தனிமையே கிடையாது நமக்கு. எப்போ வேணாலும் ராத்திரி படுத்துக்கும் பொழுது இந்த கிருஷ்ணன் வாய்க்குள்ளே இருக்கேன் அப்படின்னு நினச்சின்னு படுத்து பாருங்களேன். நிஜமாவே ஒரு நாள் அவனுடைய திருப்பவள வாய்க்குள்ளே நீங்கள் படுத்துன்னு இருக்கிறத உணர முடியும். சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். அது ஒரு ஆச்சரியமான அனுபவம், வர்ணிக்கவே முடியாத ஒரு அனுபவம். வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளை. இதில் பித்ருலோகம். யசோதை அப்படி பார்க்குறா. அந்த கோகுலத்தில் முன்னாடி போனவாள்லாரையும் பார்க்குறா. யசோதை அவளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்குறா. இவாள்லாம் எங்கே வந்தான்னு பார்த்தா எல்லாரும் இவனோட உனக்கு அவன் பிள்ளையாக தான் நாங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கோண்டின்ற ஆளாம். பரமபதத்தில் வேற பார்க்குறா. அழகாக அங்கே ஆதிசேஷன் மேலே உட்காந்துன்னு இருக்கிற சுவாமியை பார்க்குறா. திருப்பார்கடலில் ஆதிசேஷன் மேலே அனந்தசயனா பள்ளி கொண்ட பெருமாளாக பார்க்குறா. ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பார்க்குறா. மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம அவதாரங்களை பார்க்குறா. எல்லாம் பார்க்குறாளாம். ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. இனிமேல் கொட்டாவி விடும்பொழுதெல்லாம் நினச்சிக்கோங்க, நமக்கு சாதாரணமாக வரும் கொட்டாவி, சத்சங்கம் வரைக்கும் நன்னாவே வரும். ஆனால் அந்த சமயத்துலலாம் இந்த கிருஷ்ணலீலாவை நினச்சிண்டோம் அப்படின்னா வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சி போக வேண்டாம், வீசாலாம் வாங்க வேண்டாம். கிருஷ்ணன் வாயை ஆன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லா லோகத்தையும் பைசா செலவில்லாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் திருமந்திர நகரம் பெஸ்ட்டு, இங்கேயே இருப்போம்னு நன்னா தோணி போய். ஓ இவ்வளவுதானா, சத்தியலோகம் இவ்வளவுதானா, இந்திரலோகம் சீச்சி சீச்சி ரொம்ப கெட்ட பசங்களாக இருக்கா, எல்லாம் டிஸ்கோலாம் ஆடின்னு இருக்கா, வேண்டாம்னு தோணி போயிடும். திருமந்திர நகரத்தை பார்த்தோன்னே இதுதான் சுகம். தாமிரபரணி நதிக்கரையில் ஆனந்தமாக நவதிருப்பதியோடு அனுபவிச்சுண்டு சௌக்கியமாக இருக்கிறதே பரமசுகம்னு தோணி போயிடுமா. வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே.
சரியா போன பாசுரத்தில் யசோதை பார்த்தா மட்டும்தானே இருக்கு, யசோதை மட்டும்தான் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அடுத்த பாசுரம் சொல்கிறார், வாயுள் வையகம் கண்ட மட நல்லா. அவள்லாம் எப்படிரா பார்த்தா அப்படின்னா, யசோதைக்கு கூட ஹெல்ப் பண்ணுறது நிறைய பாட்டிகள்லாம் வந்திருக்காளாம். யசோதே நான் ஜலம் எடுத்து தரேண்டி, யசோதே எண்ணெய் எப்படி தேய்க்கணும்னு நான் சொல்லி தரேண்டி, யசோதே நீ குளிப்பாட்டின உடனே பிள்ளைய நான் வாங்கி தரேண்டி, யசோதே நான் உனக்கு மஞ்சளை அப்படி அரைச்சி தரேண்டி, யசோதே உனக்கு நான் அழகாக பையலுக்கு நாக்கை வழிச்சோடனே கையலம்புறதுக்கு தரேண்டின்னு அவாவா எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறாளாம். அதனால் யசோதை ரிஜிஸ்டர் போட்டாளாம், இன்றைக்கி 50 பேர் நீங்கள், நாளைக்கு 50 பேர் அவா, அடுத்த 50 பேர் அவான்னு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுறாளாம். இதில் சில பேர் அப்பொழுது தான் ஏதோ சர்க்கரை வாங்குகிறேன், பால் வாங்குகிறேன், நெய் வாங்குகிறேன், யசோதை ஒரு கரண்டி சர்க்கரையை தாயேன்னு வராளாம். எப்படா அப்போ அவள் குளிப்பாட்டுவான்னு தெரிஞ்சு. அன்றைக்கி அவளுக்கு உள்ளே வரத்துக்கு ரைட்ஸ் கிடையாது, வேற ஒரு 50 பேர் வந்திருக்கா. ஆனாலும் இந்த கிருஷ்ணன் குளிக்கிற அழகை பார்க்கணுமா, அதனால் எதையோ ஒரு பொய்ய சொல்லிண்டு ஏதோ ஒரு சாக்கிட்டுண்டு சமயத்தில் இந்த கிராமத்தெல்லாம் பார்க்கலாம். இந்த அக்ரஹாரத்திலலாம் தொட்டு தொட்டு லைனாக வீடுகள் இருக்கும். பக்கத்தாத்த சண்டை போட்டால் நம்மாத்தில் நன்னா கேட்கும். அங்கே பெரிய பெரிய சண்டையெல்லாம் முடிஞ்சிருக்கும். உடனே அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு நம்ம பண்ணும். உடனே அப்போ தான் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒன்றையே பக்கத்து வீட்டில் வாங்குற மாதிரி போய் கதவை தட்டி, ஒரு சக்கரை கொண்டாயேன், ஏன் முகம் வாட்டமாக இருக்குது, அழுதியா அப்படின்னு ஒரு இழுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இல்லைம்மா உன்னை பார்த்தாலே தெரியாது, ஆற்றுல எல்லோரும் சிரிச்சுட்டு இருப்பாள் அப்படின்பா. அப்படி இந்த விஷயத்தை கறக்கிற மாதிரி இவாளுக்கெல்லாம் இந்த கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னு ஆசை. அதுக்கு ஏதான ஒரு சாக்கு, கோவிலுக்கு போகிறதுக்கு ஏதான ஒரு சாக்கு, அவ்வளோதானே. அந்த மாதிரி இந்த கண்ணனை பார்க்க சாக்கிட்டு வராளாம். அதில் மற்றவாழலாம், ஏய் உனக்கு நேதி தானடி போடி, இல்லடி நான் ஒன்றும் குளிக்கிறதெல்லாம் பார்க்க வரல, எனக்கு 1008 வேலை, வேறு வேலை கிடையாதா, நான் யசோதை கிட்ட சக்கரை வாங்கலான்னு வந்தேன்றாளாம். அப்போ உடனே ஒருத்தி சொல்கிறா, நீ இருக்கிறது 10வது வீடு, அடுத்த வீடு என் வீடு, எங்கள் வீட்டில் வாங்காமல் 9 வீடு தள்ளி யசோதை வீட்டுக்கு தான் வரணுமான்னா, நீ கஞ்சம் கொடுத்தா திரும்ப திரும்ப கேட்டுன்னு இருப்ப, யசோதை கேட்கவே மாட்டா. எத்தனை தடவை கொடுத்தாலும் அண்டி அன்றைக்கி நீங்கள் சக்கரை கேட்டிய இன்னும் வேணுமான்னு அடுத்த நாள் சேர்த்து கொடுப்பா. உடனே இவன் முகம் தலை தொங்கி போய்டுறதான். அதுக்கு நடுவில் அவள் எட்டி கிருஷ்ணன் அப்படி பார்க்குறாள். இப்படி அவாவா வந்து இந்த கண்ணனை பார்க்க 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 கூட இருந்தவாளுக்கு எல்லாம் ஃப்ரீயாக யசோதைக்கு பிடிச்சவான்றதுனால யசோதைக்கு காட்சி கொடுத்துட்டான். யசோதை சொல்கிறா, அசோ இது வாயில் பாருங்க, சூரியன் தெரியறது, சந்திரன் தெரியறது, 4 தலையோட பிரம்மா தெரிகிறார், முக்கன் சிவபெருமான் தெரிகிறார், வேலோட ஸ்கந்தன் தெரிகிறான், யானை முகத்தன் தெரிகிறார்னா உடனே பாட்டிகள்லாம் சும்மா ரெடி, உனக்கு வயசாக எடுத்து கண்ணு தெரியலன்ற ஆளாம். உடனே பகவானுக்கு கோவம் வந்துடுத்தான், எங்கள் அம்மாவுக்கா கண்ணு தெரியல, ஏ கிழம் பாரு அப்படின்னா. அவள் எட்டி பார்த்தாலாம். அப்போ தான் கந்தன் வேலை வச்சுட்டு உம்மாச்சி கண்ணை குத்துற மாதிரி வருது. ஆமாம் ஆமாம், வேல் 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்றாளாம் அவள். அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் சில பேர் பார்த்து பகவான் சங்கு சக்கரை வச்சுட்டு இருக்கான், அப்படி சக்கரத்தை அப்படி விட்டு இப்படி எடுக்கிறான். உடனே ஆமாம் ஆமான்னு கண்ணத்தில் போட்டுக்கிறாளாம் மத்தான பேரும். வாயுள் வையகம் கண்ட மட நல்லா. தன் அம்மாவுடைய சத்தியத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக கூட இருந்தவாளுக்கு எல்லாருக்கும் தன் வாயில் விசித்திரமான லோகங்களை காட்டிட்டான். அதுக்கு தான் பக்தாளையோ பாகவதாளையோ பிடிச்சுக்கணுன்றோம். நமக்கு பெரிய தகுதியே இல்லைன்னா கூட அவளுடைய கிருபையை முன்னிட்டு நமக்கு ஒரு அனுகிரகம். அதனால தான் மஜ்ஜன்மனக பலமிதம் மதுகைட பாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷ ஏவ त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथ. அப்படியே நின்றுட்டோம் அப்படின்னா போதுமா, அந்த பக்த கோஷ்டியில் இருந்துட்டோம்னா நமக்கு முன்னாடி போகிறவாளை முன்னிட்டு நமக்கு ஒரு அனுகிரகம். நம்ம இதில் திருப்பதி போனோம்னா நிறைய விவிஐபிலாம் வருவாள். அவள் வந்துட்டான்னு என்ன பண்ணுவாள், அது வரைக்கும் அவள் டக்குன்னு அந்த இடத்த நிறுத்திட்டு அவளை டக்குன்னு சேவிக்க வச்சுடுவாள். அவள் சேவிக்கிற வரைக்கும் இந்த கூட்டம் போக முடியாது. அது வரைக்கும் அங்கே ஒரு 10 நிமிஷமாக என்னமோ ஒரு 50-100 பேர் நிற்க வைப்பா பாருங்க. அவளுக்கு பாக்கியம் ஜரகண்டின்னு யாரும் சொல்லவே மாட்டான், நின்று பெருமாளை சேவிப்பாள். ஏண்டானா இவாளோட இருந்த மாதிரி. அதுபோல் இந்த பாகவதாளோடு நாம் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த ஒரு அனுகிரகம் வாய்ச்சுடுமா. அதனால் இந்த யசோதையை முன்னிட்டு ஜோராக இவாளுக்கெல்லாம் கிருப்பை. அதனால தான் ஆண்டாள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராயின்ற. யசோதே உன் கிருபையை முன்னிட்டு எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்குண்டின்றான். ஆச்சரியமாக ஒரு வயசான ஸ்திரீ இருந்தாள். அவள் எல்லாத்துலேயுமே அவளுக்கு நஷ்டம்.
கணவன் சின்ன வயசுலேயே கணவன் இறந்துட்டா. அவளுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அவனுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சா. கொஞ்ச நாள் அவனும் இறந்துட்டான். அவளுக்கு ஒரு பேரன் பிறந்தான். கொஞ்ச நாள் அந்த பேரனும் இறந்துட்டான். தனிக்கட்ட வாழ்க்கையில் ஒரு பிடிமானமும் இல்லை. என்ன வாழ்க்கை இது அப்படின்றாள். அப்போ அந்த ஊருக்கு சில பாகவதாள்லாம் வந்திருந்தாள். வந்த சமயத்தில் இவள் ரொம்ப விரக்தியாக இருந்தா. ஏதோ சத்சங்கத்துக்கு வருவா, உட்காந்துருப்பா, கிருஷ்ண கதையெல்லாம் கேட்டால் ஒரு சமாதானம் அவளுக்கு. அப்போ அந்த ஒரு பாகவதரை பார்த்து, என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாம் இழந்துவிட்டேன், ஏதோ உடம்புல உயிர் போய் தொலையலை, ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். எல்லாம் இழந்தாச்சு, கணவனை இழந்தாச்சு, பிள்ளை இழந்துவிட்டேன், பேரனை இழந்துவிட்டேன், என்ன வாழ்க்கை அப்படின்னா. அப்போ அவள் சொன்னார், அம்மா அதுக்கெல்லாம் கவலைப்படாதேம்மா, வருவார் போவார், இதெல்லாம் வாழ்க்கையுடைய யதார்த்தம். யார் வந்தாலும் யார் போனாலும் கண்ணன் நம்மோட கூட உண்டுமா. நீ கண்ணனுக்காக வாழ பழகு. இவாளுக்காக வாழ்ந்த உலகையெல்லாம் பார்த்தா நிஜமாவே இது பெரிய துக்கம்மா. ஆனால் நீ கண்ணனுக்காக வாழ, எப்படியும் வாழ போகிறாய். மரணம் வந்தால் போகலாம்னு காத்துன்ருக்காய். அந்த காத்துன்ருக்கிற நேரத்துக்கு கண்ணனுக்காக வாழ்ந்து பாருன்னுட்டா. சரின்னுட்டா. அவளுக்கு அழகாக ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை வேற ஒரு கொடுத்துட்டு, இந்த கண்ணனை உன் குழந்தையா நீ லாலனம் பண்ணு, அழகாக அவனுக்கு டெய்லி பால் கொடு, பழம் கொடு, ஆகாரம் கொடு, உன்னுடைய குழந்தையாக அவனை வச்சு லாலனம் பண்ணு. அவள் கொஞ்சம் பயந்துட்டா. இது சாமி ஆச்சு, எனக்கு பூஜை பண்ணுற முறையெல்லாம் தெரியாது, நீங்கள்லாம் ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவேள், காலங்காத்தால் குளிச்சனெல்லாம் பண்ணுவேள், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரிய வேண்டாம். வீட்டில் ஒரு கை குழந்தை இருந்தால் நீ எப்படி அந்த குழந்தைய பார்த்துப்பையோ அதுபோல இந்த கண்ணன் இனிமேல் உன்னுடைய பொறுப்பில் இருக்கிற கை குழந்தை. ஒரு கை குழந்தை எப்படி பார்த்துக்கிறியோ அது மாதிரி பார்த்துண்டா போதும் அப்படின்ட்டா. உடனே வாங்கிட்டா. ஒரு பிடிமானம் வந்துடுத்து. சரி, ஒரு கை குழந்தை அப்படின்னு. ராத்திரி வீட்டுக்கு வந்தால் உடனே அழகாக பாலை காய்ச்சினா, நன்னா பக்குவமாக ஆற்றினா. இந்த குழந்தைக்கு அப்படியே வச்சுட்டு மேலே வச்சுருந்தா, சாப்பிட்றா குழந்தை, சாப்பிட்றா குழந்தை, கிருஷ்ணா சாப்பிட்றா, நன்னா சாப்பிடு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பித்தான். ராத்திரி பக்கத்தில் தான் படுக்கிற படுக்கையிலேயே பக்கத்தில் கண்ணனை விட்டுக்கிறா. எத்தனை பேர் தைரியம் உண்டு? சுவாமினா தனியாக ஒரு பறையில் வச்சு ராத்திரி பூட்டு போட்டுருவோம், காத்தாலும் அவரே ரிலீஸ் பண்ணுவோம். எவன் மோட்சம் தருவானோ அவனே அது கபோர்டெல்லாம் வச்சு அதுக்கு இப்போ சாமி ரூம் பூஜை பண்ணி முடிச்சாச்சுன்னா முதல்ல சாமி ரூம் கதவை அட, அவ்வளோதான். திருப்பி சாயங்காலம் 5:50க்கு ஒரு தர இருக்கணும், ஒரு விளக்கு ஏற்றணும், ஒரு கற்பூர ஆரத்தி காட்டணும், 7:45 சீரியல் பார்க்கும்போது மூடிடணும், அவ்வளோதான். அப்படி இல்லை, அப்படி தானே பழக்கம் நிறைய இடங்களில். சில இடங்களில் இப்போ கபோர்டில் வச்சுவிட்டோம் சுவாமியை, அதுக்குள்ளே அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி இருந்துக்கணும், நம்மளை மாதிரி ஒன்று கொடுத்தோம், அவரும் வாழ்ந்துக்கணும். ஆனால் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற வச்சுக்கோங்க. ஆனால் இவள் அந்த கண்ணனை தன் பக்கத்தில் போட்டு குஞ்சு தலகாணி, குஞ்சு பெட்டு, அதுக்கு குஞ்சு அத்னோடு ஒரு போர்வை, இதெல்லாம் பண்ணி போட்டு அதை அப்படி தட்டிண்டு தாலாட்டெல்லாம் பாடுறான். ஆனால் தன் கை குழந்தேன் அபிமான் அழகாக அப்படி தாலாட்டு. தாலேலோ 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 அன்போடு யேசோதை அழகாக தாலாட்ட, அன்போடு யேசோதை அழகாக தாலாட்ட, ஆயர்குல மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றான், ஆயர்குல மணி விளக்கு அற்புதமாய் உறங்குகின்றான், தாலேலோ 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 தாலேலோ
கோபீமணாளன் கோவிந்த கிருஷ்ணனவன் கோவிந்த கிருஷ்ணனவன் கோபீமணாளன் கோவிந்த கிருஷ்ணனவன் கோகுலத்தில் ராமனுடன் சேர்ந்தே தூங்குகின்றான். கோகுலத்தில் ராமனுடன் சேர்ந்தே தூங்குகின்றான். தாலேலோ 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 தாலேலோ. இப்படியே பாடினா எல்லாரும் தூங்கிடுவேள். இந்த யசோதை மாதிரியே பக்கத்தில் போட்டுண்டு அழகாக அப்படியே தாலாட்டு பாடுறான். அப்படியே காத்தால எழுந்துக்கிறா. அப்பப்போ தூக்கத்தில் வேறு இந்த கை குழந்தை எழுந்துடுத்தா அதோ அவளுக்கு குழந்தை நெளிகிற சப்தமெல்லாம் கேட்கறது, அதாவது கால் சலங்கை சப்தமெல்லாம் கேட்குறது. ஏன்னா பூரண பக்தி. அடுத்த நாள் காத்தால எழுந்துக்கிறா. அழகாக அதுக்கு போர்வையெல்லாம் போத்திவிட்டு கடகடன்னு அதுக்கு பாலை காய்ச்சறா, என்னெல்லாம் உண்டோ பண்ணுறா. எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய எழுப்புறா. அதனால் பல்லெல்லாம் தேய்ச்சி விடுறா, குளிப்பாட்டுறா. அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் சூடி கொடுத்துட்டு அழகாக ஒரு தொட்டிலில் போட்டுட்டு கொஞ்சம் சாமான்லாம் போட்டுட்டு சமத்தா விளையாடணுன்னு அம்மா போயிட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறமா வருவேன், சமத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். இப்படியே நாட்கள் போயின்னு இருக்கு. பிரத்யக்ஷத்தில் கண்ணன் வந்துட்டான். குழந்தையாவே அவகிட்ட விளையாட ஆரம்பிச்சுட்டான். அவள் வீட்டில் அப்பப்போ ஒரு குழந்தை அழகிற சப்தமெல்லாம் கேட்கறது. ஆனால் பக்கத்து வீட்டிலேருந்து யாராவது வந்து பார்த்தா அங்கே கண்ணன் இல்லை, குழந்தை இல்லை, வெறுமை மூர்த்தி தான் இருக்குது. அவளுக்கு புரியலை. ஆனால் அவள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சமாதானமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கா. அவள் உண்டு, அவளுடைய கண்ணன் உண்டு. ராத்திரி எல்லாம் ஏதோ பாடுவா. வேலைக்கு போயிட்டு வந்து அந்த விஷயத்தெல்லாம் கண்ணன்கிட்ட சொல்லுவா. இன்றைக்கி அங்கே போனேனாடா கண்ணா, அங்கே வேலை பண்ணேனா, அப்புறம் காலில் அடிபட்டுதுரா, முட்டி வலிக்கிறதுரா கண்ணா, அம்மாவுக்கு தடவி கொடுங்க அப்படின்றா. இது கண்ணன் வந்து அப்படி தடவி கொடுக்கும். நீ ஏம்மா வேலைக்கு போகிற? நான் தாண்டா வேலைக்கு போகணும் அப்படின்னு வாழலாம். நான் பெருசாக ஆகிட்டு நான் உன்னை நன்னா வச்சுக்கிறேன் அப்படின்னுமா. இப்படி அவள் வாழ்க்கை, அவள் உண்டு, அவள் கண்ணன் உண்டு, அவ்வளோதான். எல்லாருமே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். அவள் கண்ணனோட ஒரு வாழ்க்கை. இப்படி நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் இவ கண்ணனோட வாழ ஆரம்பித்தாச்சு. அப்போ எதிர்ச்சையாக அந்த கிராமத்துக்கு இன்னொரு பாகவத கோஷ்டி வந்தது. அழகாக இவ காத்தால் எப்படி இந்த கிருஷ்ணனுக்கு எழுப்புறா, சுப்பிரபாதம் எல்லாம் பாடி, ராத்திரி தாளாட்டெல்லாம் பாடுறா. இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு பாகவதற்கு புரிஞ்சது, இவ வீட்டில் கிருஷ்ண சாநித்தியம் இருக்குது, இங்கே கண்ணன் பிரத்யக்ஷமாக இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சுடுத்து. உடனே அழகாக அவள் வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த கண்ணனெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்டார், என்னம்மா பூஜை எல்லாம் பண்ண? சொன்னேன், பூஜையெல்லாம் நான் எதுக்கு பூஜை பண்ணேன், என் பிள்ளைக்கு நான் ஏன் பூஜை எல்லாம் பண்ணணும்? இப்படி எல்லாம் சொன்ன பக்கத்தில் போட்டுப்பேன், தாளாட்டு பாடுவேன், காத்தால எழுந்துப்பான், எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிட்டு வரேன்டான்னு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அழகாக பாத்திரத்தெல்லாம் வைப்பான். திருப்பி சாயங்காலம் வந்து சமயத்தை ஒழுங்காக சாப்பிட்ருப்பான், சமயத்தை ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டான். ஏண்டா சாப்பிடலேன்னு கேட்பேன், எனக்கு இன்றைக்கி அது பிடிக்கலை அப்படின்னுவான். எதையானு சொல்லுவான். இப்படி தான் வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. நான் கூலி வேலை செய்கிறேன். நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தான் குளிப்பேன். எனக்கு காலங்காத்தால் குளிச்சு விட்டு அப்படிலாம் பண்ணலாம் தெரியும். உடனே ஒரு கணத்தில் போட்டுக்க, அப்படிலாம் பண்ணப்படாதுமா, அபச்சாரம். அவர் வந்து பகவான் வந்து எவ்வளோ தூரம் வேணால் நம்மகிட்ட இறங்கி பழகலாம். ஆனால் அவர் பகவான் நமக்கு ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். அதனால் காலங்காத்தால் எழுந்து குளிச்சுட்டு அப்புறமா தான் பண்ணணும். அப்போ தான் முறை. இனிமேல் பகவானுக்கு அழகாக ஒரு தட்டில் பண்ணி அவனை தனியாக விடு, உன் பக்கத்துலலாம் போட்டுக்கக்கூடாது, அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தா. அவளுக்கு ரொம்ப பயந்து போயிட்டா. அவளுக்கு கண்ணன் ரொம்ப உரிமை. இப்போ திடீர்னு என்னமோ தள்ளி வச்சா மாதிரி. ஆனால் அவர் சொல்லிட்டார், இவன் சுவாமி, சுவாமிக்குரிய மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி பண்ணினா தான் சரின்னுட்டா. உடனே சரி சாமி, இனிமேல் நான் அப்படி பண்ணுறேன்னுட்டா. அடுத்த நாள் காத்தால் அன்றைக்கி ராத்திரியே கொண்ட தனியாக வச்சுட்டா. இவளும் தூங்கலை, அவனும் தூங்கலை. அப்படியே உரு 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 உருன்னு உட்காந்துட்டு இருந்தது.
அடுத்த நாள் காத்தால எழுந்தா கடகடன் போனால் நதிக்கரையில் போய் குளிச்சு விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல்லாம் பண்ணால் இதுக்கோ பசி. எழுந்த உடனேயே பாலை குடித்து எழுந்த உடனேயே சாப்பாடு சாப்பிட்டு இந்த பயலுக்கு பழக்கம். அன்றைக்கி அழகாக எல்லாம் எடுத்து வச்சு கண்ணா எல்லாம் சாப்பிட்டுடுறா, வெளில போயிட்டு வரேன்டா, அம்மா போயிட்டான், கடகடன்னு ஓடினான். அவளுக்கே என்னமோ மனசில் ஒரு சமாதானம் இல்லை. ஏன்னா அவள் ஒரு மெத்தடில் கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த மெத்தடு மாறி போயிடுது அப்படின்னா அது கஷ்டம். இப்போ பண்டரிபுரத்தில் அழகாக பகவானுக்கு பூஜை பண்ணுவாள். அவளை அழிச்சு கொண்டு வந்து நம்ம ஊரில் ஸ்ரீரங்கத்தில் பண்ணுற பூஜையை காட்டினா ஏன் இவள் சுவாமியை தூரத்தில் வச்சுருக்கா, ஏன் தொட்டு அனுபவிக்க விட, அவளுக்கு அந்த முறை ஒத்து வராது. அதே திருப்பதியிலெல்லாம் பூஜை பண்ணுறவாளுக்கு பண்டரிபுரத்தில் பண்ணுற பூஜை ஒத்து வராது. என்ன அநியாய சுவாமியால் எல்லாரையும் தொட விடுறா, அபச்சாரம் அப்படின்னா. இந்த முறை வேறு, அந்த முறை வேறு. அதே மாதிரி கேரளா தாந்திரிக முறை உண்டு. பத்மநாபர் கோவில்லையோ குருவாயூரப்பன் கோவில்லையோ பண்ணுற மெத்தடே வேறு. நம்ம கோவில்களில் பண்ணுற வைகானசம் பாஞ்சராத்திர ஆகமம் வேறு. ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்காது. இவாளுக்கு அந்த பூஜா முறைகள் ஒத்து வராது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ பாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா. சாயங்காலம் வந்தாச்சு, ஒன்றுமே சாப்பிடலை. குழந்தை முகம் வாடி இருக்குது, வயிறு இழைச்சி போயிருக்கு. ஏண்டா குழந்தை சாப்பிடலாம்? எனக்கு வேண்டாம், இது நீ பண்ணா மாதிரி இல்லை. என்னை ராத்திரி தனியாக படுக்க வச்சா, என்கிட்ட பேசலை, நீ காதால் அழகாக இடுப்பில் தூக்கி வச்சுன்னு மம்மம் கொடுப்பா. நீ பாட்டுக்கு எங்கேயோலாம் போயிட்டா. நான் தூங்கி எழுந்து உன்னை தேடிண்டே இருந்தேன். நீ என்னை கொஞ்சவே இல்லை, நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாய் அப்படின்னு விட்டா. இல்லைடா அவர் அப்படி தான் சொன்னார்ரா குழந்தை அப்படின்னா. உடனே கற்றுன்னு கற்று. அவன் முட்டா பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பெருசாக என்னமோ பூஜை புனஸ்காரம் என்னமோலாம் சொல்லின்னு இருக்கான். என்னை யார் எப்படி அனுபவிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான், அவன் இல்லை. பெரியவா அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மெத்தட் அவனுக்கு அதுதான் வரும். எனக்கு நீ இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அவன் யார் அதை சொல்கிறதுக்குலாம் சொல்ல. இவளுக்கு ரெண்டும் கட்டான நிலைமை ஆயிடுத்து. சரின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவனை சமாதானப்படுத்தி, இல்லைடா கண்ணா, இனிமேல் நான் எப்பொழுதும் பண்ணுற மாதிரியே பண்ணுறேன்டா. ராத்திரி அம்மா பக்கத்துலேயே படுத்துக்கோடா. அம்மா அவனுக்கு கதையெல்லாம், கிருஷ்ணனுக்கு கதை சொல்லுவாள். யசோதை சொல்கிற மாதிரியே கிருஷ்ணனுக்கு கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம்தான் பிள்ளையாண்டான் சமாதானமாகி எல்லாம் சாப்பிட்டது. சமத்தாக இருந்தது. அந்த பாகவதர் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி வந்தார். என்னம்மா நான் சொல்கிற மெத்தட்லெல்லாம் பண்ணியாம்மா அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், இல்லை சுவாமி மன்னிச்சுடுங்கோ, இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன், கண்ணன் என்னை திட்டினான், அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே பிடிக்கலை அப்படின்னு. உடனே இவர் இப்படி பார்த்தார். அதுக்குள்ளே கண்ணன் பிரத்யட்சமாக இடுப்பில் கையை வச்சுட்டு முறைச்சுட்டு கோபமாக இவாத்துக்குள்ளே. இவருக்கு தூக்கி வாரி போட்டது. எத்தனையோ இடங்களில் போய் உபன்யாசம் பண்ணியிருக்கார், பஜனை பண்ணியிருக்கார், அவ்வளோ நாமம் ஜபிச்சிருக்கார். அப்பொழுதெல்லாம் கிடைக்காத கிருஷ்ண தரிசனம் இன்றைக்கி பிரத்யட்சமாக இடுப்பில் கையை வச்சுட்டு எதையானம் சொல்லி எங்கள் அம்மாவை குழப்பின, பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னு மிரட்டுறான். உடனே ஒரு ஓடி வந்தார். அந்த அம்மா காலில் விழுந்தார். அம்மா, எவ்வளவோ பக்தி பண்ணியிருக்கேன், எத்தனையோ நாமஜபம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ கிருஷ்ணலீலா சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் கிடைக்காத ஒரு கிருஷ்ண தரிசனம் உன் வீட்டுக்கு வந்தோடனே உன்னை பார்த்ததுக்கப்புறம் கிடச்சிருக்குமா? உன்னுடைய பக்தி சர்வசிரேஷ்டம், உன்னாலே நானும் கிருஷ்ணனை பார்த்தேமான்னு காலில் விழுந்தார். உடனே அவள் கதறினா, ஐயோ நீங்கள் வேறு, அவன் என் வீட்டு பிள்ளை, அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் பக்தியெல்லாம் தெரியாது சாமி. அவர் சொன்னார், நாங்கள் எத்தனை ஆச்சார அனுஷ்டானம் பண்ணியும் காண கிடைக்காத பரபிரம்மம் உனக்காக வக்காலத்து வாங்கிட்டு இடுப்பில் கையை வச்சுட்டு என்னை கையை காட்டி மிரட்டுறதுன்னா நீ எப்பேற்பட்ட பக்தைமா? இந்த பக்தி எனக்கு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் வரத்துக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கெஞ்சினாராம். உடனே பகவான் ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சுட்டான். இவருக்கு பெருசாக தெரியலன்னா கூட இவகிட்ட சொன்னதுக்காக கண்ணன் ஒரு காட்சி கொடுத்தான் பாருங்க. இதுதான் பக்தாளுடைய பலம். அதனால் பக்திக்கு ஒரு இலக்கணம் நீங்கள் வகுத்துக்காதீங்க. பெரியவா அப்படி பூஜை பண்ணணும்லாம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு குருவை பிடிச்சிக்கோங்கோ, அவள் எப்படி சொல்கிறாளோ. எல்லாத்த விட முக்கியம் மனசில் அந்த பாவம். இவன் என்னுடைய கண்ணன், அவனை சகோதரனாகவோ குழந்தையாவே, நம்ம வீட்டு குழந்தை, நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட நமக்கு என்ன உரிமை தானே வேணும், இப்படித்தான் இருக்கணும்னு அது சரி வராது, அது நல்லா இருக்காது. குழந்தைகள் எவ்வளோ பெருசானாலும் அம்மா வாடா போடான்னு பேசினா தான் குழந்தைக்கும் சுகம், அம்மாவுக்கும் சுகம். டில்லிக்கே ராஜானாலும் அம்மாவுக்கு பிள்ளை தானே. எவ்வளோ பெரியவனாவனா இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டுமே, நிஜமாவே. இப்போ தானே பல ஊர்களில் போய் உபன்யாசம் எல்லாம் பண்ணுவேன். எங்கள் அம்மாவை பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷம். வாடா என்னடா சாப்பிட்றியாடா அப்படின்னு முதல் கேள்வி. ஏடா கருத்து போயிட்டு இழைச்சி போய்ட்டேன். நான் சொன்னேன், கருக்கிறதுக்கு இழைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
அப்படியே தான் சுற்றின்னு இருக்கேன். நல்லா வீடு வீடாக போய் சௌக்கியமாக சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கேன். வெயில் அலையிறதே கிடையாது. நான் போய் கருது போவேனாம்மா, ஒவ்வொரு வாட்டியும் வெயிட்டு இல்லைடா கொஞ்சம் இழைச்சி போயிட்டடா அப்படின்பா. இதில் வேறு என்றைக்கா அம்மா தலைவலிக்கிறமா காஃபி கொடுங்க அப்படின்னா எல்லாம் கண் திருஷ்டின்வா. எங்கள் அம்மா சொல்லுவோம். நான் சொல்லுவேன் எனக்கு யாருமா திருஷ்டி வைக்க போகிறா அப்படின்னு. அது வாஞ்சை, அவ்வளோதான். ஊருக்கே நான் குருஜியாக இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் குழந்தை தான் இன்னி வரைக்கும். அன்றைக்கி அது மாதிரி தான் என் குழந்தைய அழிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன். நான் வரமாட்டேன், வெளில போகணும், ஆற்றுக்குள்ளே வரமாட்டேன்னா. சரிம்மா நான் போயிட்டு அப்போ வரேன். ஏன்டா இப்போ தாண்டா என் குழந்தை ஆற்றுக்குள்ளே வர விடேன்டான்னு என் பிள்ளைய போய் சத்தம் போடுறான். நான் சொல்ல